பிரியமான பிள்ளைகளே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நம்மளுடைய பெரும்பாலான கேள்வி, the popular question, very ordinary basic question everybody is asking, யார் இருக்கா எனக்கு? Who is there for me? நிறைய பேர் கேட்டீங்கன்னா கொஞ்ச நாள் ஆன உடனே இப்ப தெரியாது, இப்ப நீங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் ஓடங்கள் இப்ப நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. யாரோ இருக்கிறாங்க, ஏதோ நடக்க போகுது, யாரோ பார்த்துக்க போறாங்க அப்படின்னு இருக்கும். நீங்களும் எலிசபெத் ஆகும்போது மரியாள் சந்தித்த அவருடைய உறவினர் பெயர் என்ன? எலிசபெத். நீங்களும் அந்த எலிசபெத் ஆகும்போது யார் இருக்கா எனக்கு? நீங்களும் மரியாளை போல கேலி செய்யப்படுகிற பொழுது, நீங்களும் மரியாளை போல தள்ளப்படுகிற பொழுது யார் இருக்கா எனக்கு? எல்லாம் போச்சே என் கையை விட்டு, எல்லாத்தையும் எல்லாருக்காக செஞ்சினேன், எல்லாம் போச்சே, யார் இருக்கா எனக்கு? அந்த கேள்வி நான் அதையே திருப்பி கேட்கிறேன். யார் இருக்கா அப்படின்னு கேட்கிறிய, நீ யாருக்காகவது இரு. யார் இருக்கா, யார் இருக்கா, யார் இருக்கா பாட்டு வேற. யாருக்காக? நிறைய பேர் வீட்டுல யாருக்காக, அது சிலது ஆம்பளைங்க தண்ணியை போட்டு யாருக்காக. நீ யாருக்காக? நீ சிலருக்காக இருந்துட்டு போ, யாரும் உனக்காக இல்லைன்ற, நீ யாருக்காகவது இருந்துட்டு போ. புரியுதா நான் சொல்றது? புரியல, நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகுது. எனக்குன்னு யார் இருக்கான்னு கேட்குறீங்கள, நீங்க யாருக்காகவது இருந்துட்டு போங்களேன். அதுதான் இன்னைக்கு மரியாள் சொல்லுகிற ஒரு பாடம். மரியாள் சொல்லுகிற பாடமே யாருக்காக? நான். எனக்காக யாரும் இல்லை, பட் நான் யாருக்காகவது இருந்துட்டு போறேன். அந்த ஒரு பதிலை நீங்கள் கண்டுபிடித்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு பேரனை தாத்தா ஸ்கூல்ல இருந்து கொண்டு வராரு, நல்லா தோல்ல தூக்கிட்டு வர்றாரு. அந்த பையல, பேராண்டி பேராண்டி, நாளைக்கு தாத்தா செத்தா, அன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு தாத்தா செத்தா, நீ தானப்பா கொல்லி வைக்கணும். ஐயோ முடியாது தாத்தா, முடியாது. ஏன்? நீ நாளைக்கு சாகாத, ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சாவு, நான் லீவ் போடலாம்ல. வாழ்க்கை இதான் வாழ்க்கை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டீங்க எனக்காக யாரும் இல்லை, நீ யாருக்காகவது வாழ்ந்து விட்டு போ. அதைதான் மரியாள் சொல்லுகிற பாடம் இல்லையா? மாதா கர்ப்பிணியாக இருக்கிறாள், வீட்டில் யாரும் இல்லை, அதுக்குன்னு யாருமே எனக்காக இல்லையே. Nobody is there for me. Mary also felt the same feeling. யாருக்காக? யாரும் இல்லையே எனக்காக அப்படின்னு. சரி, நம்ம யாருக்காகவது இருக்கணுமே, பிறந்த வாழ்க்கைக்கு ஒரு பொருள் வேணுமே. You should create meaning for your life by being someone for others. And what is the use of living? யாருக்காகவது நம்ம வாழ்க்கையில இருந்து ஒரு சாதனை படைக்கணும். எனக்காக யாரும் இல்லை, இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஃபைன். ஒரு காலத்துல எல்லாரும் இருந்தாங்க, ஒரு காலத்துல எல்லாரும் இருந்தாங்க, இப்ப எல்லாரும் போறாங்க. என்ன, நம்ம ஒரு பாட்டு பாடுவோம்ல, போங்கடா போங்க என் காலம் நேரம் வந்த பின்னே வாங்கடா வாங்க, போங்கடா போங்க, போவாங்க எல்லாரும். அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க யாருக்காகவது வாடும். மாதா கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய பாடம். ஒரு பையன் வெளிநாட்டில் இருக்கான், திடீர்னு அவனுக்கு தந்தி போது. அவங்க ஊர்க்காரங்க சொல்றாங்க, உங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக், ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறோம், தனியா படுத்துக்கிட்டு கிடச்சி அதை எடுத்துட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறோம். நீ வெளிநாட்டில் பணம் சம்பாதிக்க போயிட்ட, ஒரே புள்ளன்னு பொத்தி பொத்தி வளர்த்துச்சு, உங்களுக்காகவே வாழ்ந்துச்சு. இன்னைக்கு பாவம் ஒன்றும் இல்லாமல் கிடக்குது, தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறோம், இன்னைக்கோ நாளைக்கோ போயிடும் உயிர், சீக்கிரமா வா. அவன் வேகமா வந்துட்டான். வந்தவன் ஆஸ்பத்திரியில் பார்க்கறான், எங்க அம்மாவுக்காக யாருமே இல்லையே. இவ்வளோ பெரிய ஆட்கள், வயதான மனிதர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாம் நின்றுகிட்டு இருக்காங்களே, இவங்களாம் யாரு?
இவங்களை நான் பார்த்ததே இல்லையே, அம்மாவுக்கு இவ்வளோ உறவா அப்படிலாம் அவனுக்கு சந்தேகம். அதனால அவளை கூப்பிட்டு கேட்குறான், நீங்களாம் யார்? நாங்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப், நாங்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப். நீங்களும் வச்சிருக்கிறீங்களா குரூப்? 4 பிசாசு சேர்ந்து கதை பேசுறதுக்கு ஒரு குரூப், 4 பேர் வாழ்க்கை நாசம் அடிக்கிறதுக்கு ஒரு குரூப். அந்த குரூப்னால நீ என்னைக்காவது வாழ்க்கையில மேல வந்திருக்கிறியா? அந்த குரூப்னால ஏதாவது உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கா? அந்த குரூப் நீ வாழறதுக்காக ஏதாவது செஞ்சிருக்கா? உதவியாவது செஞ்சிருக்கா? டைமே போலடி, அதான் உனக்கு வாட்ஸ்அப்ல கூப்பிட்டேன். கூப்பிடு, பேசு. அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேர்ள் ஃப்ரெண்ட், 4 கேர்ள்ஸ் 5 கேர்ள்ஸ் ஒன்னா இருப்பாங்க, அவங்க ஒரு குரூப். 4 பாய்ஸ், அது ஒரு குரூப். இதுங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது? ஏ குட் மார்னிங் டி, ஏ குட் ஈவினிங் டி, ஏ குட் மார்னிங் டி, குட் ஈவினிங் டி. உன்னை யார் கேட்டா? குட் மார்னிங்னா அர்த்தம் என்ன தெரியுமா? நான் காலையில உயிரோடு இருக்கிறேன், தூங்கி எந்திரிச்சிட்டேன், உயிரோடு இருக்கிறேன்னு அர்த்தம். சாயந்தரம் குட் நைட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உயிரோடு தூங்க போறேன்னு அர்த்தம். இந்த குட் நைட்டும் குட் மார்னிங் வரலன்னா ஆல் அவுட்னு அர்த்தம். இது தெரியாம சிலதே குட் மார்னிங், குட் நைட், இதுல வேற சேர்த்து ஸ்வீட் ட்ரீம்ஸ். 60 வயசு கேள்விக்கு தாத்தாக்கு ஸ்வீட் ட்ரீம்ஸ் தாத்தா, அதுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளவுதான். ஆக we do not know what we are doing, what we are meddling with WhatsApp. What do you mean by WhatsApp? இந்த குரூப் பார், நாங்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப். என்னன்னு 60 வயசுக்கு மேல எங்க தெருக்களில் இருக்கிறோம்ல, தெருனா உங்கள மாதிரி இல்லை, இந்த தெரு கிடையாது, வீடு தனித்தனியா இருக்கும், தெரு தெருவா இருக்கும். 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல மெம்பர்ஸ். எங்களுக்காக யாரும் இல்லை அப்படின்ற குரூப் இந்த குரூப். எங்களுக்காக யாரும் இல்லைன்ற குரூப் தான் இந்த வாட்ஸ்அப் குரூப். எல்லா தாத்தா பாட்டியும் இந்த குரூப்ல மெம்பர்ஸ். பிள்ளைங்க இருக்குதோ இல்லையோ, முக்கியமா பிள்ளைங்க வீட்டில் இல்லாதவங்க, வீட்டில் யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லாதவங்க இதுல மெம்பர்ஸ். இவங்க காலையில குட் மார்னிங் போட்டா அந்த குரூப்ல எல்லாரும், ஏ மல்லிகா உயிரோடு இருக்காடி, அவளுக்கு ஒன்றும் இல்லை, நைட்டு குட் நைட் போனா நல்லா தான் இருக்கலாம், தூங்க போயிருக்கா. காலையில குட் மார்னிங் 10 மணிக்குள்ள வரலன்னா யாருக்கோ ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். உடனே எல்லா பாட்டி, ஃப்ரீயா இருக்கிற பாட்டி தாத்தா எல்லாம் அந்த வீட்டுக்கு ஓடி அவங்களை அட்டன் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை செய்யும். இந்த நைட்டே போயிடுச்சுன்னா போயிடுச்சு தான், விவரமா எடுத்து அந்த வாட்ஸ்அப்ல பேசிச்சுன்னா ஓகே, போயிடுச்சுன்னா காலையில குட் மார்னிங் வரலன்னா அவங்கள போய் உடனடியாக பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யற ஒரு குரூப். யாரும் இல்லாத ஒரு குரூப். எங்களுக்காக யாரும் இல்லை, நாங்கள் யாருக்காவது இருக்கிறோம் அப்படின்ற ஒரு குரூப். ஆக அந்த அவன் பாராட்டி விட்டு போகிறான். நீங்களும் நிறைய வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறீங்க, அதனால என்ன பயன் அப்படின்றத யோசிங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த மொபைல் எது தேவையில்லையோ அதை அதிகமாக சொல்லி கொடுத்திருக்கிறது. இதை மரியாள் ஒரு தடவை யோசித்திருப்பாள். அவள் பட்ட அவமானம், அவள் பட்ட வசையடி, கணவனே இல்லாமல் கருதாங்கியவள், தனிமையாக வாழ்ந்த ஒரு பொம்பளை பிள்ளை. ஆக அந்த நேரத்தில் கணவன் கூட சூசை கூட கனவிலை இவளை விலைக்கு விடலாம் என்று நினைத்த நேரம் மரியாளுக்கு அது தெரியாமலா இருக்கும். தெரியாமல் சூசை மறைத்திருக்கலாம், மரியாளுக்கு தெரிந்திருக்கும். தெரிந்திருந்தும் பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட ஒரு பெரும் புதுமை பெண் இந்த மரியா. அந்த அம்மாவுடைய நிலைமையில நின்று பாரு. நமக்கு யாருமே இல்லையேன்னு வீட்டிலே உட்காந்துக்காத. யாருமே இல்லை, நாம யாருக்கும் ஒன்றும் செய்யக்கூடாது இல்லையா? அப்ப யாரு அம்மா யாரு நானும் பார்க்கல, கண்ணீரத்தான் கண்டே நம்மா தாய்ப்பால் பார்க்கல. நான் அழுத நேரத்திலே யாரும் வரல, ஊரழுத நேரத்திலே நானும் அழல. இது வாழ்க்கையா? இது வாழ்க்கையா?
நீ அழுத நேரத்தில் யாரும் வரலனா பரவாயில்ல, பலர் அழுகிற பொழுது நீ நில். அதைதான் மரியாள் சொல்லி கொடுக்கிறார். ஒரு வித்தியாசமான சிந்தனை மனசுக்குள்ள போட்டு யோசித்து பாருங்க. எலிசபெத் அம்மாளை மரியாள் சந்திக்காமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? அவளுக்கு யாரும் கிடையாது. அந்த வயசான தாத்தா ஜக்கரியாஸ் யார்? அது அன்னை மேரி ஸ்ட்ரீட். யார் ஜக்கரியாஸ்? யாரு சொல்லுங்க அக்கா. எலிசபெத் அம்மாளுடைய கணவர். அவருக்கு வாய் பேச முடியாது. அவரை ஆண்டவர் ஊமையாக்கிட்டார். வயசான தாத்தாவுக்கு ஏதாவது ஒன்று ஓட்டையா இருக்கும். நம்ம ராயப்பன் தாத்தா மாதிரி இல்லை அவர் வேற தாத்தா. ஆகவே அவருக்கு ஒன்றும் வேலை செய்யலாம். அப்படி பாரு சக்கரியாச்சு பாவு ஊமை மாதிரி உட்காந்து இந்த வயதான பொம்பளை கரு தாங்கி இருக்கிறார். ஒரு 20 வயசு பெண்ணு 22 வயது பெண்ணே கரு தாங்குகிற பொழுது அதை தாங்க முடியவில்லை. தாங்க முடியாம மயக்கடிச்சு விழுந்துரும். உங்களுக்கு தெரியாத உண்மையை நான் சொல்லுங்கிறேன். எங்க அக்கா தங்கச்சி பண்ணதை உங்களுக்கு சொல்றேன். பொசுக்குன்னு படுத்துக்கும், பொசுக்குன்னு வாந்தி எடுக்கும், எதுவும் சாப்பிடாது, ஒரு மாதிரியாவே பண்ணிட்டு இருக்கோம். இதனால எங்களுக்கும் நல்ல சோறு கிடைக்காது. வீட்டில் 4 பேர் வேற, 4 அக்கா தங்கச்சி, 2 அக்கா 2 தம்பி. எந்த லீவில் வந்தாலும் யாராவது ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு குளு 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 குளுன்னு இருப்பான். நைட்டில் தூங்கலான்னு வந்தால் ஹாஸ்டலில் தான் தூங்க முடியல. செமினியில் இங்கே வந்தாக்கா அந்த ஒரு சின்ன விளக்கு எரியும்ல, குழந்தை இருக்குதுன்னு, பெரிய லைட்டெல்லாம் இப்போ பெரிய லைட், அந்த குழந்தை அப்படின்னா உடனே நான் எந்திரிக்கணும். எத்தனை இரவுகள் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், தூக்கமே இல்லை. எங்க அப்பாவை அடிக்கடி முறைப்பேன், உனக்கு தேவையா? எங்க அம்மாவையும் கேட்பேன், கைவி உனக்கு தேவையா? பிள்ளைகள், அந்த ஆம்பளை பிள்ளைங்க 3 பேர் எப்படி வேதனைப்பட்டு உட்காந்து, 3 பேர் இப்படி உட்காந்து இருப்போம். ஒவ்வொரு லீவில் ஒவ்வொன்று ப்ரொடக்ஷன். பிரியமான பிள்ளைகளை, இத மாதிரியான ஒரு சூழல்ல, இப்படி வேதனைப்படுகிற சூழல்ல மரியாள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள், சின்ன பெண்ணா இருந்தால். ஆனால் அந்த வயதான பெண்மணி எலிசபெத், அவளுடைய வேதனை எவ்வளவு உச்சக்கட்டத்தில் இருந்திருக்கும். அதை நினைங்க. மரியாள் எலிசபெத்தை சந்தித்தால், அவளுக்கு உதவி செய்தால். என்னையா நம்ம கேத்தலிக்ஸ், என்ன நம்ம பெரிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், என்னைக்காவது அந்த எலிசபெத்தினுடைய வேதனை யாராவது யோசித்தாங்களா? அந்த வயசான கிழவி கருதாங்கி இருக்கிறாள். அந்த 10 மாதங்களும் அந்த பாட்டி எப்படி நடந்திருக்கும், எப்படி அழுதிருக்கும், எப்படி துடித்திருக்கும், எப்படி கவலைப்பட்டிருக்கும். எனக்குன்னு யாரும் இல்லையே அது சொல்லியிருக்கும்ல. அந்த குரல் ஒரு தடவையாவது இந்த மரியாளுடைய காதலை கேட்காதா? யாரோ என்னை அழைக்கிறார்கள், யாருக்கோ என் உதவி தேவைப்படுது. என்னைக்காவது நீங்க நினைச்சிருக்கிறீங்களா? யாரோ என்னை அழைக்கிறார்கள், யாருக்கோ என் உதவி தேவைப்படுகிறது. அவன் கூப்பிட்டான்னா, அவன் வந்தானா, நம்ம வேலையை பார்ப்போம். போடுறா கறியை இறைச்சிய, போடுறா சோத்த. எவனை பத்தியும் கவலை இல்லை. நீ யாரை பத்தியும் கவலைப்படலன்னா உன்னை பத்தியும் எவனும் கவலைப்பட மாட்டான். அது சத்தியம். When you don't feel for others, nobody will feel for you. அடுத்தவன் வீட்டில் அழுக, கண்ணீர், கவலை, வேதனை அவனுக்கு வேணும், அவன் சாவணும், அவனுக்கு அப்படி நினைச்ச அதுவே உனக்கு சாபமாக. அதல்ல கிறிஸ்தவ விசுவாசம், அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. வாடா பாருங்க, அடுத்தவன் கவலை தன் கவலை. இன்னைக்கு நம்மெல்லாம் வேதனைப்பட்டு அழுத, அழுகடிடலாம் பாரு, அழு துடி. அந்த கப்பல்ல அவங்க துடிச்சாங்களாம். எங்க அது? நாகப்பட்டினத்தினாடு. மாதா போயிட்டு இருக்கலாம்ல. யாரோ துடிப்பது அந்த இதயத்துக்கு அதுக்குள்ள போய் தட்டுதில்ல. It was just knocking at the door of the heart of the Mother Mary. துடிக்கணுங்க. கொஞ்சமாவது நம்ம மனுஷனா மாறணும். We are missionaries. நம்ம எல்லாருமே ஒரு எந்திரமா மாறிட்டோம். காலைல ஏன் சொன்ன எந்திரிங்க இப்படி முடிஞ்சிச்சு. இப்படிதான் நம்ம வாழ்றோம். யாராவது ஒரு ஆண் வேலைக்கு போயிட்டு வர தன் மனைவியை பார்த்து, என்ன கண்ணு கால் வலிக்குதா, நல்லா இருக்கு. இல்ல ஒரு ஆண் ஒரு பெண் தன்னுடைய கணவரை பார்த்து, என்னங்க ஒரு மாதிரி மூஞ்சி டல்லா இருக்கு, அப்படி நெத்தி அப்படி தடவி விட்டு, என்னங்க ஒரு மாதிரியா ஃபீலிங், என்னங்கய்யா அது வேற விஷயம். அது ஒரு மாதிரியா இருக்கும். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நீ பார்த்து கட்டின விதம். இல்லை இந்த குழந்தைங்க அந்த ஸ்கூல்ல அந்த வேன்ல அதுங்க பாரு,
அது பேர் வச்சுக்கிறான் பாரு, எல்கேஜி, ப்ரீகேஜி, யுகேஜி. கேஜினா கூண்டுன்னு அர்த்தம், கேஜினா கூண்டுன்னு அர்த்தம். அந்த ஆட்டோவை பார்த்தா மனுஷன் உட்கார்ற மாதிரியா இருக்கு. இப்ப பார்த்தேன் நான் தேர் பவனி, இந்த குழந்தை அப்படியே குரங்கு மாதிரி உட்காந்துக்குது. நல்லா போன குழந்தை இப்படி உட்காந்துக்குது, பேக் வேற. சாகடிக்காதீங்கம்மா பிள்ளைகளை. இங்கிலீஷ் மீடியம் படிக்கவே எனக்கு தேவையில்லை, எதையோ ஒன்று போடு. ஆனால் அது இன்னும் உங்களுக்காக பேசுற, அப்படித்தானே சொல்லலாம். அதுதான் ஃபாதர் எங்களுக்கு ஜாலி. ஆக பிரியமான பிள்ளைகளை, அதனால கேட்ச். இந்த மரியாள் அடுத்தவருடைய துயரத்தை தெரிந்து 96 கிலோமீட்டர் எலிசபெத்துக்கு போய் உதவி செய்யறான். மெசேஜ் ஓவர். நான் சொன்ன மெசேஜ், அடுத்தவருடைய துயரத்தை என் துயரமாக நினைத்தாலே வாழ்க்கை ஆசீர்வாதம். எல்லாத்துக்கும் அழ வருது இல்லை உங்களுக்கு? ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அழ வருது. இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் ரொம்ப சீரியஸா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் அழுவீங்க? அந்த ஆளுக்கு வாய் கொழுப்பு, அவனுக்கு வேணும். அவன் பேசும் போதே நினைச்சேன் அவனுக்கு ஆட்டு இந்த சைடு வெளியே வந்துடும் நினைப்பீங்க. பயங்கரமான ஆட்கள் நீங்க. சாதாரண ஆள் இப்படி பார்க்குற மாதிரிலாம் நீங்க கிடையாது. யாராவது அதை ஃபீல் பண்ணுவீங்களா? இப்போ பயங்கரமான இடுப்பு வலியோடு தான் பேச. இப்படி பேசும்போது ஒரு நரம்பு மட்டும் பின்னாடி இழுக்குது, அதனால இடது காலை இப்படி வைக்கிறதாகுது. அது உங்களுக்கு தெரியாது. நான் நடக்கும்போது இப்படியே தான் நடக்கிறேன். சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. யாராவது கண்டுபிடிச்சிக்கலாம் முடியாது, ஏன்னா அந்த வேதனை எனக்கு தான். அப்புறம் எப்படி நீங்க சொல்ல முடியும் எனக்குன்னு யார் இல்லை? நீங்கள் யாருக்காக இருந்திருக்கிறீர்களா? ஆனா என் துடிப்பு என்னுடைய சின்ன ஃபாதருக்கு தெரியும்ல. அவர் என்ன திரும்பி திரும்பி பார்ப்பார், வராரா இல்லையா, பின்னாடியே ஸ்டாப் ஆயிட்டானா அப்படின்னு. வாழ்க பாடுறதுக்கு ஓட முடியல, அவர் ஓட்டாரு வாழ்க வாழ்க. என்ன இந்த ஆள் போனா, இந்த நிலைமையில போனா இவன் ஒழிகன் தான் பாடுவான். பிரியமான பிள்ளைகளே, மற்றவன் துயரத்தை தன் துயரமாக பார்க்கிற எல்லோருக்குமே யாராவது ஒருவர் இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே மரியாள் போகிறாள் எலிசபெத் கிட்ட. ஆக மரியாள் எலிசபெத்துக்கு ஆறுதல், மரியாள் வயிற்றில் இருந்த இயேசு யோவானுக்கு ஆறுதல், திருமுழுக்கு யோவானுக்கு ஆறுதல். அந்த வழியில் துடித்த அந்த பெண்ணுக்கு இந்த பெண் ஆறுதல். அந்த குழந்தை ஒன்று தெரியாமல் அசையாமல் ஒரு இடத்திலே ஒடுங்கி கிடந்ததே, அதை அசைய வைத்தாரே இயேசு, அதை துடிக்க வச்சாரே இயேசு. யார் அந்த பிரசவத்தை சுகப்பிரசவமாக மாற்றியது? மரியாள். ஆக மனசிலிருந்து வருகிறதுக்கு பெயர்தான் வார்த்தை. நாவிலிருந்து வருகிற வார்த்தைக்கு பெயர் வார்த்தை அல்ல. The word that comes from the heart, it's called the word. The word which comes from the tongue, it's not called to be a word. ஆகவே எது உள்ளத்தில் இருந்து வருகிறதோ அதுதான் வார்த்தை. இதைதான் இயேசு சொன்னார், உள்ளத்தில் நிறைவு நின்ற சோகமா பாடுங்கிற இப்படி உட்காந்துக்கிற. இதே இப்போ ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்தா அப்படின்னு இல்ல இல்ல. இப்ப பிரசங்க வைக்கும் போது ஒரு ஆக்டிவா அப்படி பார்க்கணும், அப்படியே உட்காந்துக்குது. இதே இப்போ ஒரு லட்டு எடுத்துட்டு வந்து கையில கொடுத்து ஒரு சிரிப்பு வரும். உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான் வரும். ஆமாம், நல்லது நல்லது, நாளைக்கு உனக்கு வரும். ஆக பிரியமான பிள்ளைகளை, பிறரின் துன்பத்தை கண்டு துடிக்கிற இதயம் வேண்டும். அந்த துடிப்பு தான் எலிசபெத் என்ற கிழவியை துடிக்க வைத்தது. It was a normal delivery because of Mary, the presence of Mary, the words of Mary. மாதாவுடைய வார்த்தை என்ன? என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. இந்த அடி வயத்திலிருந்து அவர் சொன்னார், தாழ்நிலையில் இருந்த இந்த அடிமையை கிடைக்க நோக்கினார், இந்நாள் முதலாய் தலைமுறைகள் என்னை பேருடையால் என போற்றுவேன் அப்படின்னு மாதா பாடி ஆடி ஜெபித்த போது எலிசபெத்துக்கு என்ன ஆகும்? ஒரு சில பாடல்களை நீங்க கேட்ட உடனே கைத்தட்டணும்னு தோணுதா? தோணுதா? எப்படி இருக்கும்? மாதா பாடி ஆடி இருப்பாள். நீங்க மாதா பாடின பாட்டுக்கே இன்னொரு டியூன் போட்டீங்க, ஆனா மாதா பாடி ஆடி இருப்பாள். அந்த ஆட்டத்தில் ஆட்டம் கண்டு இருப்பாள் எலிசபெத். அந்த ஆட்டத்தின் விளைவுதான்
திருமுழுக்கு யோவான். ஆக அவள் பேசிய வார்த்தைகள், அவள் ஆடிய விதம், அவள் பார்த்த விதம், அவள் தேடிய விதம், அவளை நோக்கிய விதம், அவளுக்காக மரியாள் இருக்கிறாள் என்ற தன்னம்பிக்கை பிறந்தபோது நம்பிக்கையான மகன் பிறக்கிறான். ஆகவே யாருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? யாருக்காகவது நான் வாழ்ந்திருக்கிறேன்? என் குடும்பத்தை சுற்றியே நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் கடைசியில் நான் கேட்க போகிற கேள்வி, எனக்காக யாருக்கு? குடும்பத்துக்காகவே வாழ்கிற பொழுது இந்த கேள்வி கண்டிப்பாக ஒரு நாள் கேட்பீர்கள். பலருக்காக வாழ்கிற பொழுது, சிலருக்காக வாழ்கிற பொழுது, ஒருவருக்காகவது நீங்கள் வாழ்கிற பொழுது இந்த கேள்வி வரவே வராது. கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு நாம் பேசுவோம். அன்னை மரியாள் எனக்காக யாரும் இல்லையே என்று தனிமையிலே இருந்து விடவில்லை. எனக்காக யாரும் இல்லை என்றால் என்ன? நான் யாருக்காகவது பிரயோஜனமாக இருக்க வேண்டுமே என்று பல மைல்கள் ஓடி அந்த வயதான பெண்மணியின் வேதனைகளையும் வருத்தங்களையும் தரதாக்கி அவள் வேதனையின் வெளிச்சமாக மரியாள் இருந்தாள். மரியாளுக்கு எலிசபெத்து இருந்தாள், எலிசபெத்துக்கு மரியாள் இருந்தாள். ஆக யாரும் எனக்காக இல்லையே என்ற அந்த வேதனை மறைந்து போகிறது. ஆகவே எல்லாருக்காகவும் எல்லாரும் இருக்காங்க. நம்ம தான் நம்மளை தனிமைப்படுத்திக் கொள்கிறோம். We keep ourselves aloof and alone. We are called to be there, union as a community, as a family, togetherness. Why you put yourself away from others? எல்லாரும் விட்டு நீ ஏன் தனியா போற? யாரும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்காக யாரும் இல்லையே அப்படின்னு சொன்னா யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கூட தான் தனிமையா இருந்தார். எனக்காக யாரும் இல்லையே, யாருக்காக நான் அப்படின்னு சொல்லி இருந்தா 12 அப்போஸ்தலர்கள் கிடைத்திருப்பார்களா? எனக்காக யாரும் இல்லை, மற்றவங்களுக்காக நான் போறேன் அப்படின்னு போனார். அதுதான் மீட்பு, அதுதான் பைபிள், அதுதான் விவிலியம், அதுதான் வார்த்தை, அதுதான் கத்தோலிக்க வாழ்க்கை. யாருக்காக நான், எனக்காக எதுவும் இல்லையே, எனக்காக யார் இருக்கா, இந்த கேள்வி கேட்க கூடாது. இயேசுநாதர் அடிக்கடி உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்றாருல்ல, மாதா இருக்கிறாங்கல்ல, நான் இருக்கிறேன், அந்தோனியார் சொல்றா நான் இருக்கிறேன். அப்படி இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப எனக்காக யார், நீ ஏன் கண்ணீரோடு கவலையோடு தனிமையில கவலைய வீட்டுல அடைச்சு உட்கார்ந்து இருக்க? போ, தேடி போ. உன்னையும் தேடுகிற இதயங்கள் இருக்கிறது, உங்களுடையும் பேசணும் துடிக்கிற இதயங்கள் இருக்கிறது. உன் சிரிப்பு பிடித்தவர்கள், பேச்சு பிடித்தவர்கள், நடத்தை பிடித்தவர்கள், உன் வாழ்க்கை பிடித்தவர்கள், உன்னோடு இருப்பது பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பிடிக்கிறதோ இல்லை, அவர்கள் தேவைகளில் போய் நில்லு. அதான் வாழ்க்கை. அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த உலகத்தில் இடமேது, வந்துட்டா போயிடணும், அவ்வளவுதான். அப்படியே இங்கே இருந்திருந்தா மற்றவங்க வாழ முடியாது. மற்றவர்கள் வாழணும்னா நீ கிளம்பி ஆகணும். இதான் வாழ்க்கை. அந்த ஆண்டவருக்காக இயங்குகிற இதயமாக, பிறருக்காக இயங்குகிற இதயமாக, எல்லாரும் என் கூட இல்லையே பரவாயில்ல, நீ அவங்க கூட இரு. எனக்காக யாரும் இல்லையே பரவாயில்ல, நீ அவங்களுக்காக இரு. ஆகவே தனிமைப்படுத்திக் கொள்வது நாமே தவிர கடவுள் அல்ல. நமக்கு வழிவகை தெரியவில்லை, ஆண்டவர்கிட்ட பேசு. ஆண்டவரோட பேசினாலே போதும். ஆண்டவரை உனக்காக நான் இருக்கிறேன், நீங்க தனிமையா இல்ல, உங்க கூட நான் இருக்கிறேன்னு சொல்லு. இப்போ அப்படி இருந்தாலே உன்னுடைய மனசுமை குறையும், கடன் சுமை குறையும், உன்னுடைய வேதனை குறையும், உன்னுடைய தனிமை குறையும், உன்னுடைய கண்ணீர் குறையும், உன்னுடைய உடல் நோக்காடுகள் குறையும். உனக்காக ஏங்கும் இதயம் பாட துடிக்கின்றது, உன் அன்பு ஒன்றே நிஜமானது என்று மகிழ்கின்றது. ஆண்டவரை பார்த்து பாடுங்க. உனக்காக ஏங்கும் இதயம் பாட துடிக்கின்றது, உன் அன்பு ஒன்றே நிஜமானது என்று மகிழ்கின்றது.
உனக்காய் பாடிடுவேன். அருள் மேகமாக பகல் வேளை வந்தாய், இரவிலும் உனக்காய் பாடிடுவேன். திருமுகம் நிலையாக பார்த்திடவே, திருநாள் அது ஆகுமோ? உனக்காக ஏங்கும் இதயம் பாட துடிக்கின்றது. உன் அன்பு